அவங்க காதல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். காதல் அப்படிங்கிறதான் நம்ம டாபிக். அப்போ ஐந்தாம் இடம்ங்கிறது தான் காதல். அப்போ 5ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது என்ன நடக்கும்? 7ங்கிறது திருமணஸ்தானம், 5ங்கிறது காதல். அப்போ காதலித்தவரை திருமணம் செய்யும் பாவகம் தான் 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நடக்கும். அப்போ யாருக்கெல்லாம் 5ஆம் அதிபதி 7ல் இருக்கோ அவங்க வந்து காதலிச்சவங்களே திருமணம் பண்ணுவாங்க அப்படின்மா நீங்கள் எடுத்துக்கலாம். 5ஆம் அதிபதி 8ல் இருந்தால் என்ன பலன்? 5ங்கிறது காதல் பாவம், 8ங்கிறது கண்டத்தை குறிக்கக்கூடிய பாவம், அவமானத்தை குறிக்கக்கூடிய பாவம், விபத்தை குறிக்கக்கூடிய பாவம், இந்த மாதிரி ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகக்கூடிய பாவம் எல்லாமே 8 தான். அப்போ ரெண்டுமே கம்பைண்ட் ஆகும்போது என்ன நடக்கும்? 5ஆம் அதிபதி 8ல் இருந்தால் காதலருடன் ஊரை விட்டு ஓடி போகும் அமைப்பு. இப்போ உதாரணத்துக்கு லவ் பண்ணிவிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வேறு ஊருக்கு போகிறாங்கல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நடக்கும். அடுத்து காதலால் அவமானம் அடையும் அமைப்பு. காதலிச்சதுனால வந்து அவருக்கு வந்து பேர் கெட்டு போகிறது எல்லாமே வந்து 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது